நம்ம சேனலோட ஒரு ஃபேவரட்டான சீரிஸ் அப்படின்னா கண்டிப்பா அமேசிங் கேஜெட் சீரிஸ் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த வகையில் கிச்சன் கேஜெட் இதுவரைக்கும் நம்ம போட்டதே கிடையாது. ஸோ நார்மலாக நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த நைஃபை தவிர வேற என்னெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணி ஒரு பொருளை கட் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான டிஃப்ரெண்ட்டான கேஜெட் தான் நம்ம கையில் இருக்கு. இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நார்மலாகவே கையில் வெட்டலாமா இல்லை இந்த கேஜெட்லாம் வாங்கலாமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நார்மலாக முன்னாடியே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நாம லைவாவே டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்றத பார்க்க போறேன். உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல. அதனால அந்த வகையில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது, நம்ம நார்மலா ஒரு வாட்டர் மெலன் வாங்குறோம் அப்படின்னா கட் பண்ணி சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். அதெல்லாம் முடியாது, டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு டூலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்டான யூஸ் இருக்கு அப்படின்றாங்க. ஒன் பை ஒன்னா என்ன இருக்குன்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கட் பண்றதே கத்தி எடுத்தமா போட்டோமான்னு இருக்கிறதெல்லாம் கூடாது, பொறுமையா அழகா கட் பண்ணோம் அப்படின்றாங்க. அது எப்படின்றதையும் பாருங்க. டிசைனா வித்தியாசமா வரும்னாங்க. ஓபன் பண்ணிட்டு பார்க்கலாம். நான் பண்ணி இப்படி ஒரு அழகான டிசைனா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல, நான் கூட கொஞ்சம் மொக்கையா இருக்குன்னு தான் நினைச்சேன். அழகாவே கட்டாகி வந்திருக்கு. என்ன அந்த ரவுண்டு தான் வந்து கரெக்டா ரவுண்டா கொண்டு போகாதனால லைட்டா ஒரு மாதிரி இருக்கு. பட் பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. எடுத்தோடனே சக்சஸ். இன்னொன்று வேணா இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம், ரெண்டா வந்தா எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, சூப்பர். வீட்டில் கொஞ்சம் டெக்கரேட்டாக ஏதாவது ஒன்று பண்ணணும், குழந்தைங்க பார்த்தா வித்தியாசமாக இருக்கணுமே, அதை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி சின்னதாக பால் மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்குமே, நம்ம கரண்டியில் ட்ரை பண்ணுவோம். பட் அதையே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. கட் பண்ணி பார்க்கலாம் பால் மாதிரி வருதான்னு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பால் மாதிரி செஞ்சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு டூலுமே ஒரே யூஸ் தான் நினைக்கிறேன். பெருசாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், சின்னதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ என்னடா இது? என்னடா இது? என்னடா டூலு புடிங்கிட்டுலாம் வருது. கம்மி காசுக்கு வாங்கினா இதுதான் நிலைமை. மக்களே, நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. டூல் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். மெட்டீரியல் குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இல்லை. சரி, இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம தான் கொஞ்சம் காட்டுத்தனமாக பண்ணிட்டோமோ. பொறுமையாக பண்ணுவோம். ஸோ ஜூஸ் போடுறதுக்கு வலிச்சு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கிளியராக வந்து எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். அதாக தான் இருக்கும். நல்லா தான் வேலை செய்யுது. ஆனால் மெட்டீரியல் குவாலிட்டி ஓகேவாக தான் இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் பிடிங்கிருச்சு. இது எப்போ பிடுங்குன்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த டூலில் போட்ட டிசைன் நல்லா இருந்துச்சு. நம்ம பார்க்க போகிறது பாப்கார்ன். கண்டிப்பாக இப்போ ரேட் எப்படி விற்கிதுன்னு உங்களுக்கே தெரியும். வீட்லேயே பாப்கார்ன் செய்கிறது குக்கர்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அதை விட ரியலாகவே ஆயிலை யூஸ் பண்ணாமல் பாப்கார்ன் மேக் பண்ணுறதுக்கான ஒரு மேக்கர் இருக்குன்னாங்க. ட்ரை பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்ததே பார்த்தீங்கன்னா ஆயிலோடு இருக்கிறதா ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ பண்ண முடியாது, அதனால் ஆயில் இல்லாமல் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது ஒர்க் ஆகுமா என்னன்றதை போட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ இதுக்குன்னு யூசர் மேனுவல்லாம் கொடுத்துருக்காங்க. குட்டி ஸ்பூன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவே கேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா? ஸ்பூனில் தான் போடணும் போல். உள்ள போட்டுறவா? போட்டுட்டு இதை அமுக்கிட்டு இதை மூடி மாதிரி இப்படி வச்சுட்டு பாப்கார்ன் ஒருவேளை இந்த வழியாக வந்துருச்சு அப்படின்னா அதில் கொட்டணும்ல, அதுக்கும் வச்சிடலாம். ஆன் பண்ணி விட்டுருவோமா? வேகாது வருதுடா, வருதுடா. எடுக்கலாம். இது எப்படி அழகா இருக்கு பாரு. ஒரு வழியா சக்ஸஸ் பண்ணியாச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே காமெடியாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த நார்மல் ஒரிஜினல் கார்ன். அதனால தான் இது வந்து சரியாக வரல அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்குன்னே ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் இல்லாமல் வந்து கார்ன் இருக்கும். அதை வாங்கி பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி பெட்டராக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்னா இப்போதைக்கு கிடைக்கல அப்படின்றனால இதில் ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு போய் நல்லா கழுவிட்டு காய வச்சு இதுக்குள்ளே போட்டோம். பக்காவாக அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க கொடுத்த மசாலாவை போட்டு சாப்பிட வேண்டியதுதான். சில நேரம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், டிவி பார்த்துட்டு இருக்கோம், லேப்டாப் யூஸ் பண்ணுறோம். அந்த நேரத்தில் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா ஒன்ஸ் ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் கையெல்லாம் வந்து பிசுன்னு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு குட்டி கேஜெட் இருக்குது. சிம்பிள், கையில் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கலாம், இல்லை இந்த மாதிரி வந்து மாட்டிக்கலாம். உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து இப்படி சாப்பிட்றதுக்காகவே கொடுத்துருக்காங்க. வித்தியாசமாக இருக்குல்ல? நார்மலாக பூரியெல்லாம் வீட்டில் செய்வோம். அதில் இருக்கிற பிரச்சனையே ரவுண்டாக வராது. அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. நான் செய்கிறது ரவுண்டாக தானடா இருக்குது. வீட்டில் பழக்கம் பாரு.
ஆக்சுவலாக இந்த ஒரு டூல் தான் வந்து சொல்லியிருந்தேன், ரவுண்டாக கட் பண்ணுறதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஜஸ்ட் இந்த கார்னரில் மட்டும் இப்படி வைக்கணுமா, வச்சுட்டு என்னடா அது நகர மாட்டேங்குது. ஓகே, நம்ம என்னடா கையில் உருட்டி விட வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை சப்பாத்தி கட்டில் பண்ணால் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ரவுண்டாக எனக்கு தெரிஞ்சு இதில் பானிபூரிக்கு நம்ம பூரி இருக்கும்ல அந்த மாதிரி சைஸில் தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை சமையல் வேலை பார்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ தான் தெரியுது. ஒன்று எடுத்து எப்படி பண்ணுறதுனே தெரில. நெக்ஸ்ட் பார்க்க போகிற கேஜெட் எனக்கு தெரிஞ்சு ஃபெயிலியர் ஆயிரும் தான் நினைக்கிறேன். இதை உரிச்சிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். கார்ன் அன்பாக்சிங். ஸோ நம்ம வந்து இப்போ கார்னை வந்து அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்டா ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருந்த இடத்துல சமையல் கேஜெட் போடுங்க வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி கானெல்லாம் அன்பாக்ஸ் பண்ண விட்றீங்க. இந்த டூலோட யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா கானை மட்டும் அப்படி செப்பரேட்டாக எடுத்து கொடுத்துருன்றதுக்காகவே லான்ச் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது உள்ளே இருக்க சைஸை கம்பேர் பண்ணும்போது இது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை சுற்றி ட்ரை பண்ணுங்க. சரியா? ஓகேடா. ஆமாடா, ஆமாம். ஈஸியாக இருக்கேடா. அடடா, ரியலாகவே இது ஒர்க் ஆகாதுன்னு தான் நினச்சேன். வச்சு அழுத்தி பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து ரொட்டேட் பண்ணால் ஈஸியாக வந்துடுது. தனியாக அழகாக வந்து பிரித்து எடுத்து கொடுத்துருச்சு. ஸோ வேக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு லெமன் பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதை கொஞ்சம் உள்ளே வந்து ஜூஸ்லாம் வெளியில் வர வைக்கணும். ஸோ லெமன் ஸ்ப்ரே இந்த மாதிரி ஆரஞ்சு எல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்குன்னே ஒரு டூல் ஒன்று இருக்குது. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ 2 சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய சைஸாக இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன சைஸாக இருந்தால் இதை யூஸ் பண்ணலாம். நான் இதையே வந்து இதில் போட்டு ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாதி இங்கேயே வேஸ்ட்டாக போச்சுடா. இதுக்கு ஒரு ஸ்டாண்டு கூட இருக்குது, இப்படி வச்சுக்கலாம். இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் 65 சாப்பிடும்போது லெமன் புளிஞ்சு விடுவோம்ல, அதுக்கு பதிலாக ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தான். கிச்சனில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஒர்க் அவுட் ஆகுமான்றதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே போகிறோம். ஏய் அச்சோ, செம்மையாக இருக்கேடா. இந்த மாதிரி வந்துட்டு புளிஞ்சு விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து இப்போ செம புளிப்படா சாப்பிட்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரியலாகவே லுக்கு பார்க்குறதுக்கு வேலை வந்து சூப்பராக இருக்குது. இந்த பைனாப்பிளில் இருக்க பெரிய தொல்லையே சாப்பிடும்போது லைட்டாக நாக்கு அரிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்றதை கட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். பழுத்தது தானே? ஆமாம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சாப்பிடுவோம். இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக அப்படி இருக்கும். அதை ரிமூவே பண்ண முடியாது. அப்படி பண்ணாமல் சாப்பிட்றதுனால தான் நாக்கில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு டூலை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து முள்ளாக பிடுங்குற மாதிரி வந்துட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு இப்படி எடுத்துடலாம். ஸோ நமக்கு கூட பிரச்சனை இல்லை. பட் குழந்தைங்க சாப்பிடும்போது இதாக இருக்கும்ல, அதுக்காக வந்து தான் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஈஸியாக தான் இருக்குது எடுக்கிறதுக்கு. குழந்தைங்களுக்கு கேரட்டு வெள்ளரிக்காய் இதை வந்துட்டு கொடுத்தாலே கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுக்காகவே ஒரு கேஜெட் இருக்குது. டெக்கரேட் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் அந்த கேஜெட்டு. ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். பேக்கிங்லாம் பயங்கரமாக இருக்குது. வேலை செய்யணும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, நான் கூட மூடி மாதிரி நினச்சேன். அப்படி இல்லை, மேலே இந்த மாதிரி குத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சுத்தம் போது கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்து பாதியாக கட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இதை வந்து இங்கே குத்தி வச்சுட்டு இதை ஷார்ப்னர் மாதிரி உள்ளே வச்சுட்டு திருவுனா வருன்றாங்க. இது என்னடா தூள் தூளாக வருது? இது வருதுடா இதோ. ஆனால் தோலை சீவிட்டு பண்ணுமோ? இது கேரட்டுக்கு பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்தது நூடுல்ஸ் மாதிரி வரும்னு எதிர்பார்த்தேன். இது அது ஒரு மாதிரி வந்திருக்கு. பட் இருந்தாலும் வேலை செய்யுது. பட் பெரிய லெவலில் ஓகேன்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கம்மி ப்ரைஸில் ஒரு ஜூஸ் மேக்கர்னு போட்டிருந்தாங்க. அப்படி என்னத்தை தான் ஜூஸை மேக் பண்ணுதுன்றதை பார்த்துடலாம். இதுக்கு வேறு தனியாக ஒரு கப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு. ஃபஸ்ட்டு இதில் வந்து ஈஸியானது இருக்கிறதுலே வந்து வாட்டர் மெலன் தான். அதோட ஜூஸ் வருதான்னு பார்ப்போம். இதை வச்சுட்டு குளிஞ்சு பார்ப்போம். யாரா சொன்னது வராதுன்னு? நான் தான் சொன்னேன். யாராவது சொல்லுங்கடா. பரவாயில்லையடா. இல்லை இன்ஸ்டண்ட்டாக மிஷின் எதுவுமே இல்லாமல் பண்ணுறோம்ல.
எனக்கு தெரிஞ்சு வந்து தர்பூசணிக்கு இது ஓகே தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு மிக்சியில் போட்டு அடிக்கணும், கரண்ட் பில் வேறு ஆகும்ல. நான் கூட ஓகேவாக தான் இருக்குன்னு தான் நினச்சேன். பட் இந்த அளவுக்கு ஜூஸ் எடுத்து கொடுத்துருக்கு. தர்பூசணின்றனால ஈஸி, மற்றதையும் ட்ரை பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தனியாக வந்து இதிலே கப்பு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் குடிக்கணும் அப்படின்னா இதில் ஊற்றிட்டு குடிச்சிக்கலாம். நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரியை வந்து ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கு வந்துட்டு இந்த கரண்டியை வச்சு தட்டுவாங்க. கரண்டி இல்லை, அதனால் இதை வச்சு தட்டுறேன். ஆக்சுவலாக வேகமாக வந்துடும் இந்த மாதிரி பண்ணால். ஸோ ஈஸியாக வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்துட்டு இதையும் ஜூஸ் போட்டு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இதுவும் கொஞ்சம் ஈஸி தான், வருதுன்னு பார்க்கலாம். பரவாயில்ல. ஸோ ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா ஜூஸ் எடுக்கிறதுக்கு நல்லாவே இருக்குது. ஃபில்டர் கூட பண்ண தேவையில்ல, அப்படியே குடிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நார்மல் டூத் பிக் வந்து பார்த்துருவீங்க. அதுலேயே கொஞ்சம் ஸ்மார்ட்டாக பார்க்குறவங்க என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்குற மாதிரினா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேலை செய்தான்னு பார்ப்போம். இப்படி திருப்பி தானே எப்படியாவது வைப்போம் பார்ப்போமா. ஸோ இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் யாருக்குன்னா டூத் பிக் வேணும் அப்படின்னா பாக்ஸை திறந்து எடுக்காமல் இதை ப்ரெஸ் பண்ணால் வரணும். என்னடா வரல? ஏய் என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் வேஸ்ட்டா? இல்லை நம்ம தான் தப்பாக வச்சுட்டோமா? நான் ட்ரை பண்ணி பார்த்த வரைக்கும் இது ஒர்க் ஆகலை. இல்லை எல்லாருக்கும் இப்படி தானா, நான் எதுவும் கரெக்டாக வைக்கலையான்றது தெரியல. இதுக்கெல்லாமா நான் கேஜெட் அப்படின்ற ஃபீல்டாக இருந்தது. முட்டை உடைக்கிறதுக்கு ஒரு கேஜெட் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். ஜஸ்ட் இதில் முட்டை வைக்கவும் இது அப்படியே பார்க்கறதுக்கு வந்து மூட்டை பூச்சியை நடிக்கிற என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இதை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக மூட்டை பூச்சியை நசுக்கிற நவீன மிஷின் மாதிரி தான் இருக்கும். எனக்கு அப்படி தான் தோணுது. டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். முட்டை இப்படி உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி மூடிட்டு இப்படி அழுத்திட்டு திறக்கணுமா? நாரப்போகுது கையெல்லாம். பா டேய், எல்லாமே வேலை செஞ்சிருச்சுடா. நம்ம வாங்கினது பக்காவாக இங்கே பாருங்கள், ஒரு தூள் இல்லாமல் உள்ளே பக்காவாக ஓப்பன் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ ஓடு தனியாக இருக்குது, ஈஸியாக நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ ஸ்ட்ரீமில் எக்கை வேக வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக தண்ணிக்குள்ளே போட்டு தான் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு எலக்ட்ரிக்கலில் வந்துட்டு ஆவியில் வந்துட்டு வேகிற மாதிரியான டைப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதான் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 15 முட்டை கிட்டக்கையே வந்து ஒரே டைம்லேயே வேக வைக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டம்ளரில் தண்ணி பிடிச்சிட்டு ஊற்றணுமா? ஊற்றியாச்சு. ஒரு 5 முட்டை கம்மியாக வேக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு அட்டை போதும். இதில் வச்சுட்டு இதை மூடிக்கலாம். இல்லை அதுக்கு மேலே இன்னொரு செட்டு வைக்கணும் அப்படின்னாலுமே இதை வச்சு அதுக்கு மேலே இதை வச்சு இதுக்கு மேலே இதை வச்சு இப்படி மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாமே ரெடி ஆயிருன்றாங்க. நமக்கு தேவை ஃபஸ்ட்டு இதை மட்டும் பண்ணி பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டாங்களா? 2-3 பேர் இருக்கோம், 3 வச்சுக்கலாம். எவ்வளோ நேரம் தானாக ஆஃப் ஆயிருமா? ஆன் ஆனதுக்கான அறிகுறியே இல்லை. எங்கே இருக்கு? ஓகே. முட்டை வெந்துட்டு இருக்கு. ஒரு 15 நிமிஷம் ஆகுமா, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிருன்றாங்க. அது முன்னாடி ஒரு கேஜெட் வந்து பார்த்துடலாம். கிச்சன் அப்படின்னாலே கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு கேஜெட்னு தான் சொல்லுவேன். அதுலேயும் மல்டி டூல் அட்டாச் பண்ணிக்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வேலை செய்தான்னு பார்க்க போகிறதுல ஒரு 2-3 எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு இதே பார்த்தீங்க அப்படின்னா எதுக்குடா இதுன்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இதாக தான் இருக்குன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இதை லாஸ்ட்டாக என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டானதுன்னா கண்டிப்பாக உருளைக்கிழங்கு தான். அது எப்படி கட் பண்ணுது சேஃபாக பண்ணலான்னு பார்ப்போம். இல்லை இன்னொரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து கையில் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு கவர் மாதிரி இருந்தது, அதை காணாம். ஸோ கையில் தான் டைரெக்டாக பண்ண போகிறேன். ஓகே. ஸோ அதை மாட்டிட்டு உங்களுக்கு என்ன டூல் வேணுமோ மாட்டிக்குங்க. வருது இல்லைடா, கையில் வந்துருச்சுடா கிட்டக்க. கண்டிப்பாக மேலே ஒரு கவர் மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதை வைங்க. ஓவர் ஆர்வ கோளாராக பண்ணிட்டேன் நல்லா வருதுன்ட்டு. பக்காவாக வந்திருக்கு. இதுதான் மேக்ஸிமம் இது மாதிரி வாங்கிடுவோம். உருளைக்கிழங்கு தான் ஒழுங்காக வராதுன்னு டென்ஷன் ஆயிடுவோம். பட் இதில் வந்து நல்லாவே வந்திருக்கு. உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு செமையாக இருக்கும். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மற்ற டூலுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு நிறைய பேருக்கு தோணி இருக்கும், அதையும் நான் காட்டுறேன். இது இப்படியே வச்சு கூட பண்ணிக்கலாம். இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே உடச்சி வச்சோம்ல முட்டை, அந்த முட்டையை வந்து இதுக்குள்ளே ஊற்றுனா கீழே போயிடும் அப்படின்னு சொல்லுவீங்க. மஞ்சக்கருகு மட்டும் கீழே போகாமல் அப்படியே நின்றோம். வெள்ளைக்கருகை மட்டும் வெள்ளைக்கருகை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அப்போ இது எப்படி எடுக்கிறது? இப்படி எடுத்துருவோம். ஸோ இது மாதிரி மஞ்சக்கருகு தனியாக வெள்ளைக்கருகு தனியாக பிரிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியலாகவே இது ஒரு ஒர்த்தான கேஜெட் தான். இதை பார்த்து முடிக்கங்குள்ளாட்டியும் ஒரு 15 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெந்துட்டா அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபுமே ஆயிடுச்சு. இப்போ இது வெந்துருச்சா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக எப்பயுமே நம்ம பார்த்தீங்கன்னா முட்டையில் தண்ணி ஊற்றி தான் வேக வைப்போம். இது இப்படியே வெந்திருக்கு, எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். வெந்து தான் இருக்குது. தண்ணியில் போடுவோம்.
சுடுதுடா பயங்கரமா, சாஃப்டாகவும் இருக்குது அதே சமயம் நல்லா. நம்ம நார்மல் தண்ணியில் டைரெக்டாக போட்டால் உடஞ்சிரும் ஒரு மாதிரி இருக்கும்ல, இது அது எதுவுமே இல்லை, அப்படியே ஷேப் அப்படியே இருக்கு பாரு. இந்த வீடியோ வித்தியாசமாகவும் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கோம். நிறைய கேஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருந்தது. இதே மாதிரி வித்தியாசமான கேஜெட்ஸ்லாம் என்னென்ன போடலாம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களையோ, இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.